இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம் சார்பாக தமிழகம் முழுவதும் பிரதி மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை பழம் திருக்கோயில்கள்ல சுத்தம் செய்தல் மற்றும் பாதுகாப்பது ஒரு இந்த அமைப்பினுடைய முக்கிய பணியா இருக்கு. இதன் ஒரு பகுதியாக இந்த மாதம், அதாவது இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் பூந்தமல்லி பகுதி பக்தர்களிடையே திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க, திருமுறை ஈசனை சுமந்து திருமுறைகளை பாடி, விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி, அடியாளர்கள் புடைசூழ பூந்தமல்லி பகுதி முழுவதுமாகவே முக்கிய சாலையில் பொதுமக்கள் சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த திருவிதை விழா போது உழவார பணி, அதாவது முக்கியமாக திருக்கோயிலுடைய செயல் அலுவலர்கள் மற்றும் அடியாளர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அதே போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மரக்கன்றுகள் நடும் பணி, பிளாஸ்டிக் குறைப்பை வலியுறுத்தும், அதாவது பிளாஸ்டிக் வலியுறுத்தும் வகையில துணிப்பையை வழங்கப்பட்டது. அது வைத்தீஸ்வரன் திருக்கோயில் மற்றும் வரதராஜ பகுதி திருக்கோயில் திருக்குளங்கள் உழவார பணி நடைபெற்றது. தொடர்ந்து இந்த சிவன் தலங்களில் மட்டுமில்லாமல் பல்வேறு தலங்களில் இந்த விழிப்புணர்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முக்கியமாக ஆன்மீகத்தினுடைய அது முக்கிய பங்காக ஆன்மீக, அதாவது கோயிலுக்கு சொந்தமான இடங்கள், அதே போல கோயில் பகுதியினுடைய ஆக்கிரமிப்பு பகுதி போன்ற இந்த பகுதியினுடைய அந்த விஷயங்களை மக்களுக்கு, பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையும் சரி, அதே போல மக்களுடைய அந்த பணிகள் அதிகமாக மக்கள் செல்லக்கூடிய திருக்கோயில்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற அதை வலியுறுத்தி, இதில் பார்த்தோம்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பொதுவாகவே இந்த ஒவ்வொரு முறையும், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைசி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த மாதிரியான கோயில்களுடைய அந்த அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி அந்த இந்து அந்த ஒரு அமைப்பினால தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய முக்கிய பணியாக ஒவ்வொரு மாதம், அதாவது இந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் திருப்பணி இறைப்பணி மன்றம் தமிழ்நாடு முழுவதும் 51 இயக்கக்கூடிய இந்த இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றம் தமிழ்நாடு முழுவதுமாகவே சென்று அந்த கோயில்களுடைய பழம்பெரும் சிவன் கோயில்களிலும் சரி, மற்ற கோயில்களிலும் சரி, அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணிகளை செய்து வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையே இந்த ஊர்வலத்துல கலந்துட்டு வந்தாங்க. அதே போல முக்கிய சாலைகளை போறதுனால அவங்களுக்கு ஒரு பொதுமக்களுடைய மிகுந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது.